श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरंगराजस्तवम् उत्तरशतकम् 49வது ஸ்லோகம். எம்பெருமான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அவதாரத்திலும் பிராட்டியும் கூடவே அவதரிக்கிறாள் என்பது சாஸ்திரம். அதை இந்த 49வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சரியமாக பிரமாணங்களை மனத்தில் கொண்டு திருவுள்ளப்பட்டு இதை அருளி செய்கிறார். அனுஜனருணரூபரூபசேஷ்டா நயதி சமாகமம் இந்திரா அகரிஷ்யத் அசரசம் அதவா பிரியம் பவிஷ்ணுத்ருவம் அகரிஷ்யதரங்கராஜநர்ம अनुजनुरनुरूपरूपचेष्टा नयति समागमम् इंदिरा अकरिष्यत् असरसम् अथवा अप्रियं भविष्णुध्रुवम् अकरिष्यत रंगराजनर्म. ஸ்ரீ ரங்கராஜனே, உன்னுடைய பல்வேறு அவதாரங்கள் அனைத்திலும் உனக்கு ஏற்ற வடிவமும் லீலைகளும் கொண்டவளாக எல்லா அவதாரங்கள்லையும் உனக்கு ஏற்ற வடிவம், உனக்கு ஏற்ற லீலைகள், இவைகளை கொண்டு ஸ்ரீரங்கநாச்சியார் உன்னுடனேயே பல திரு அவதாரங்கள் எடுக்கிறாள். இப்படி அவள் செய்யாமல் இருந்திருந்தால், உன்னுடன் அவதாரம் எடுக்காமல் இருந்தால், உன்னுடைய சுவையான பல திரு அவதாரங்களை சுவையற்றதாக ஆக்கிவிடும். மற்றவர்களுக்கு அந்த அவதாரங்கள் மீது பிரியம் உண்டாகாமல் செய்திருப்பாள் என்பது உறுதி என்று பட்டர் இங்கு அனுபவிக்கிறார். எம்பெருமான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அவதாரத்திலும் பிராட்டியும் உடன் அவதரிக்கிறாள் என்பது இங்கு ஆச்சரியமாக பட்டரின் திருவுள்ளம். பகவானது அவதார காரணத்துவத்தை பற்றி போன ஸ்லோகத்தில் விளக்கிட்டு அவதார வைபவத்தை பற்றி தெரிவித்து, இந்த ஸ்லோகத்தில் அவர் இப்படி இவள் அவதரிக்கவில்லை என்றால் அது எம்பெருமானுக்கே ரசாவகம் இல்லாமல் போயிருக்கும். இப்படி எம்பெருமான் மேற்கொள்ளும் அவதார லீலைகள் எல்லாம் இவளுடன் உடன் கலந்து அவதரிக்காமல் போயிருந்தால் பகவானுக்கே அது ரசாவகமாயிராது. அதாவது, ரங்கராஜா, திருவரங்கத்து அரசே, உமது பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் திருவிளையாடல்களுக்கும் தக்கதான உருவங்களை எடுத்து செயல்களையும் உடையவராய்கொண்டு அவதாரம் பண்ணுகிறார். அப்போதான் பகவானுடைய அவதாரங்கள் முழுமை பெறுகிறது, இனிமை பெறுகிறது, ரசமாகிறது. அவளும் கூட அவதரிக்காமல் போனால் நாராயணன் தனியான செயல்கள் வலிமை பெற்றன ஆகாது. திருவுக்கும் திருவாகிய செல்வா என்கிறார் திருமங்கையாழ்வார். பிராட்டியின் புருஷகாரத்துவத்தின் மூலமாகவே எம்பெருமானுடைய இரட்சகத்துவம் பரிமளிக்கின்றபடி இவளுடைய சேர்த்தி தான் நமக்கு தம்பதி தெய்வதம் நகான்னு வேதாந்தேசிகன் தெரிவிக்கிற மாதிரி இங்கு இருவரும் சேர்ந்து சேர்த்தியாக நமக்கு சேஷி. ஸோ எம்பெருமான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அவதாரத்திலும் பிராட்டியும் உடன் அவதரிக்கிறாள் என்பது சாஸ்திரம். பகவத் ராமானுஜர் தெரிவிப்பாராம், எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம் அப்படின்னு வேதத்திலையும் சரி, வேத அங்கங்களிலும் சரி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் எல்லாவற்றிலும் எம்பெருமானை சொன்ன இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை
கிடாம்பி ஆச்சான் நம்ஜியருக்கு தெரிவித்தார். ரங்கராஜா திருவரங்கத்தரசே, இந்திரா பெரிய பிராட்டியானவர் அனுஜனுகு தேவரீர் மேற்கொள்ளும் அவதாரம் ஒவ்வொரு அவதாரத்திலும் அனுரூப ரூப சேஷ்டா சதி, தேவரீருக்கு ஏற்றவாறு அனுரூப ரூப சேஷ்டா, அனுரூப திருமேனி, நடவடிக்கை, லீலை இவைகளை உடையவளாய்க் கொண்டு சமாகமம் தேவரீருடன் சேர்ந்து அவதாரத்தை யதின அகரிஷ்யத் செய்தருளாமல் போயிருந்தாளாயனால், செய்தருளாது இருப்பாளேயாகில் தே தேவரீருடைய நர்ம திருவிளையாடல்கள், லீலைகள் அசரசம் ரசமாக இல்லாது சுவையற்றதாக ஆகிவிடும். அத்தவா அல்லது அப்பிரியம் பவிஷ்ணு, ஒருத்தருக்கும் பிரியமில்லாமல் போய்விடும், போக்கியமில்லாமல் போயிருக்கும், துருவம் நிச்சயமாக ஆயிருக்கும். அகரிஷ்யத்தை அப்படி பண்ணப்பட்டிருக்கும், நல்ல வேளை அப்படி பண்ணலை, ஏன்னா அவள் அவதரித்தாள் என்பது இங்கு தாத்பரியம். ஸோ கிரீடேயம் கலு நானியதா அஸ்ய ரசதா சியாதைக ரசத்யா, அதாவது குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், கிரீடேயம் கலு நானியதா அஸ்ய ரசதா சியாதைக ரஸ்யாத்தயா, அதை ரசமாக்குகிறாள் அவள் அவதாரம் எடுத்து என்று குரத்தாழ்வான் அதே ஆளவந்தாரும் தெரிவிக்கிறார். காடோப கூடானிதே அப்படின்னு ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 48வது ஸ்லோகத்தில் சுவாமி இதையே அனுபவிக்கிறார். யதி மனுஜதிரஷ்சாம் லீலையா துல்யவிருத்தேஹே அனுஜனுரனுரூபா தேவி நாவாதரிஷ்ய அசரசமபவிஷ்யன் நர்மநாதஸ்ய மாதः தரதளதரவிந்தோ தந்த காந்தாய தாட்சி. இதில் அதே வார்த்தைகள் யதிம் அனுஜதி ரஷ்சாம் லீலையா துல்லிய விருத்தேகே, பெண்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டியது அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, நாணத்தினால் வெட்கம், பிராட்டியின் கண் பாதி மலர்ந்து தாமரை இதழை ஒத்தியிருக்கும் அத்தகைய திருக்கண்களை உடைய ரங்கனாகியே, உலகத்துக்கெல்லாம் தாயானவளே, கர்மத்தாலன்றி தன் இச்சையினாலே அவதரிக்கின்றதனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒத்திருக்கின்ற செயலை உடையவராய் அவதாரங்கள் தோறும் எம்பெருமானுக்கேற்றவாறு நீரும் அவதரிக்கிறீரே, கர்மத்தால் இல்லை, இச்சையினால், சங்கல்பத்தால் என்று அனுபவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபம் வை கரோத்யேஷா ஆத்மரஸ்தனும் ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி என்று அருளியதை விஷ்ணு புராணம் அருளியதை ஒற்றி இந்த ஸ்லோகம் அமைந்தது. அதாவது மத்ஸ்யாவதாரங்களிலும் சரி, வேற எந்த அவதாரங்களிலும் சரி, எம்பெருமானுடன் ஒரு பெண் மத்ஸ்யமாய் பிராட்டி கட்டாயம் அவதரித்தார். ராமகிருஷ்ண அவதாரங்களின் கதையில் பிராட்டி சம்பந்தம் அதிகம் என்றபடியால் சீதாயாச்சரித்தம் மகத், அது சீதையோட சரித்தம் என்கிறார்கள் ராமாயணத்தை. சிறை கடந்தவள் ஏற்றம் கூறும் இதிகாசம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தை பிராட்டி சம்பந்தத்தையும் இட்டு பெயரும் வழங்கலாயிற்று. மத்ஸ்யாவதாரத்தில் பிராட்டியின் செயல்பாடுகளை குறித்து குறிப்புகள் இல்லாததற்கு இதுதான் காரணம். ஆனால் எல்லா அவதாரத்திலும் அவளும் எடுக்கிறார். அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ஏஷா அனபாயினி என்று அருளினார். அந்யேஷு சா அவதாரேஷு எல்லா அவதாரங்களிலும் அனபாயினி, அபாயினா பிரிபவள், அனபாயினி பிரியாமல் இருப்பவள், நித்திய அனபாயினி எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பவள், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அவன். பரவியூக விபவ அர்ச்ச ஆர்த்த ரூபமான 5 ரூபங்களிலும் நிலைகளிலும் எம்பெருமானுடன் பிராட்டியும் திருமேனியுடன் சேவையாவதை ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் ஜோதிரதிகரணத்தில் ஸ்ரீ சுதர்சன பட்டர் விளக்கி அருளினார். பிராட்டி சம்பந்தமில்லாத தனித்த எம்பெருமானின் திருமேனி உபாசனா அருகம் இல்லை, உபாசனத்திற்கு அருகதை இல்லை. இதை ஞாசதிலக வியாக்கியானத்தில் சுவாமி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள். ஸோ இந்த ஸ்லோகத்தில்
ஸ்ரீயை பற்றி தெரிவிப்பது. ஸ்ரீ ஈஸ்வரனுக்கு பத்னியாயிருத்தல். தன்னுடைய பத்னித்துவத்துக்கு சேர எம்பெருமானுக்கு இவள் ஆட்பட்டவளாய் தன்னுடைய சங்கல்பத்தால் இச்சையால் அவனுக்கு சேஷனாக இருக்கிறார். மற்றபடி திவ்ய தம்பதிகள் எல்லாருக்கும் சேஷி. அஸ்யேஷா நா ஜகத்தோ விஷ்ணு பத்னி என்று இவள் ஜகத்துக்கெல்லாம் சுவாமினி, விஷ்ணு பத்னியாக இருக்கிறார். சுயப்பதியாய் இருத்தலால் தான் எம்பெருமானுக்கு பெருமை. இவளுக்கு பெருமை விஷ்ணு பத்னி என்பதால். நாம் கைங்கரியம் பண்ண பாரிப்பது அவனும் பிராட்டியும் இருவருமான சேர்த்தியில். துவயத்தின் பூர்வகண்டத்தின் ஸ்ரீமத் என்ற பதத்தில் உள்ள மது மத் என்னும் உருபு இவர்கள் சேர்த்தி நித்தியம் என்று தெரிவிக்கிறது. புஷ்பத்தில் உள்ள பரிமளத்தை போன்று பிராட்டியானவள் எப்போதும் பிரியாத விசேஷணமாகிறார். ஒரு புஷ்பத்துக்கு மனம் எப்படியோ அப்படி எம்பெருமானுக்கு பிராட்டி. சூரியனுக்கு ஒளி எப்படியோ அப்படி பிராட்டி எம்பெருமானுக்கு. என்னிடமிருந்து வேறுபட்டவள் அல்ல பிராட்டி என்கிறார் பெருமாளும். நாம் மலையாக பாபத்தை செய்தவர்களாகையாலே சாஸ்திரவசியனான பகவான் சீற்றம் கொண்டு நம்மை தண்டிக்கப் புகும்போது நம்மிடம் தாய் அன்பு கொண்ட பிராட்டி, அவளுக்கு நிகிரகம்னே என்னன்னு தெரியாது, நம் குற்றம் குறைகளை பார்க்காமல் உறவை மட்டும் நினைத்து நம்மை அங்கீகரிக்கிறாள். பகவானிடம் வேண்டுகிறாள். பிராட்டியை முன்னிட்டு அவனை பற்றுதல் மிக அவசியம். இப்படி நமக்கு தம்பதி தெய்வத்தம் நகான்னு நமக்கு 2 பேரும் சேர்ந்து தான் தெய்வத்தம் என்கிறார் வேதாந்த தேசிகன். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.